ஏங்க இப்பதாங்க விஜய் அண்ணா வந்து நேரு ஸ்டேடியத்துல ஜோசப் விஜய் எனும் நான் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்குள்ளேயே எவ்வளவு சிறப்பான சம்பவங்கள்ங்க. அந்த முதல்வன் படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. அவ்வளவு சம்பவங்கள், அவ்வளவு செய்கைகள் வந்து இப்ப வந்து நடந்திருக்கு. அதாவது 717 ஒயின் ஷாப் வந்து மூட்டதா இருக்கட்டும், 200 யூனிட்ஸ் மின்சாரம் ஏழை மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ட்டு ஒரு படையை வந்து உருவாக்கின விதங்களா இருக்கட்டும், போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அப்படின்ட்டு ஒண்ணு கொண்டு வந்ததா இருக்கட்டும். இதை தாண்டி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் காசு வந்து போட்டு இருந்தாங்களா, அந்த காசும் நாளையிலிருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை நிலுவையாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கேட்கும்போது உண்மையாவே விஜயனா வந்து வேற லெவலில் அவருடைய பாலிடிக்ஸை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் சில விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. அந்த விமர்சனங்கள் வந்து ஏற்கத்தக்கதாக இருந்தால் தப்பே கிடையாது. ஆனா அந்த மனுஷன் அந்த விமர்சனையும் ஏத்துக்கிட்டு அவங்களுடைய ஜோதிடருக்கு வந்து ஒரு பதவியை வந்து அரசு பதவியை வந்து கொடுத்திருந்தாரு. அந்த பதவியும் வேணாம், நிறைய இடத்துல வந்து விமர்சனம் வருது அப்படின்ட்டு அந்த பதவியை வந்து திருப்பியும் வாபஸ் வாங்கிட்டாரு, நியமனம் பண்ணதை. திருப்பியும் அதுக்கு ஒரு விமர்சனங்க. இவர் பாத்தீங்களா, அவர் எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட்லயே கரெக்டா இல்ல, ஜோதிடருக்கு பதவி கொடுத்தாரு, திருப்பி அதை வந்து திருப்பி வாங்குறாரு. இவர் எடுக்கக்கூடிய முடிவுலயே சரி. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாலும் விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்கன்றது வந்து காமன் தான். இல்ல ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணிடவே கூடாது, இல்ல மக்களுக்கு மத்தியில சிறப்பான ஒரு பெயரை வந்து வாங்கிடவே கூடாது. இல்ல எங்க ரீசெண்டா இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கூட விஜயனா வந்து ஜெயிச்ச பிறகு இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை வந்து போய் பார்த்திருக்காரு. அது வந்து ஒரு நல்ல குட் பாண்டிங்கா இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு வாழ்த்துக்களா இருக்கும் அப்படின்னு ரீசெண்டா போய் மீட் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களும் பயங்கரமா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப உசரமா சூப்பரா பயங்கரமா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி விமர்சனங்கள் சப்பா கட்டு கட்டுறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க நம்ம வந்து ஒரு மாதிரி ஆகுது. இதெல்லாம் என்னன்னு சொல்றதே எனக்கு தெரியல மக்களே. நீங்களே உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பார்ப்பாங்க, கரெக்டாகவும் இருக்கும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.